சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அண்ணாமலை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடே வெடிச்சோடி போய் இருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே மனசடைஞ்சு அமைதியாக போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பரசு வராரு. பரசு இருந்துட்டு என்ன பரசு காலையிலேயே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கவும், என்னப்பா தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லையா, அதனால் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேராக உன்னை பார்க்கறதுக்காக வரேன், இது 60வது பிறந்த நாள் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காப்பா, எப்படிப்பா உன் பிறந்த நாளை என்னால் மறக்க முடியும், ஏதோ வீடு மணி விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டெல்லாம் இங்கே வந்தேன். ஆனால் நீ என்னடனாக்க இப்படி உட்காந்துருக்க, வீரே வெறிச்சோடி போய் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் மீனா வந்தால் அதுக்கடுத்து தான் ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. வீடே அப்படி திருவிழா போல இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னடனா இந்த வீடு வெறிச்சோடி போய் இருக்கு. எப்போ மீனா வீட்டை விட்டு வெளியே போச்சோ அப்போவே இந்த வீட்டில் இருந்த எல்லா மகாலட்சுமியும் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், அதனால் அமைதியே விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம விஜயா வரேங்க. இப்போ தான் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா, சரி இருங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், நான் ஒன்றும் காஃபி குடிக்கிறதுக்காக இங்கே வரல, அண்ணாமலையை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா நீ கூட தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொன்னால் தானே தெரியுமா தெரியாதானே நான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்ன உடனே அண்ணாமலை இருந்துட்டு அமைதியை விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் இன்னைக்கு என்ன நாளுன்னு கூடவா நீங்கள் மறந்துட்டீங்க, இன்னைக்கு என்ன நாள், சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேட்டும் கூடவே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு, என்னம்மா உனக்கு ஞாபகமே இல்லையா, விஜயா நீ போய் காஃபி போடும் முதல்ல, பரசு நீ அமைதியே இரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மனோஜ் வராங்க. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதம்மா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னால் வீட்டிலலாம் சமைக்க முடியாது, நீ போய் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு கிளம்பும் போது பரசு இருந்துட்டு, மனோஜ் நில்லுப்பா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு டேட்டை 21 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 21, சரி இன்னைக்கு என்ன பண்ணா கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வயசாக வயசாக ஞாபக மறதி அதிகமாகிடுச்சு போல இருக்கு, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ரவி டிஃபன் வாங்கிட்டு வராங்க. நல்ல வேலை நீயே வாங்கிட்டு வந்துட்டியடா, நான் கூட போய் கடையில் காசு செலவு பண்ணி சாப்பிட்டு வரணுமே நினச்சேன், அதுக்கெல்லாம் நீ எங்கே சரிப்பட்டு வருவ, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிடுறாங்க. அங்கிள் வாங்க அங்கிள் சாப்பிட்லாம் வாங்க, வீட்டில் பொருள் எதுவும் இல்லை தீர்ந்து போச்சு, சரி நான் தான் சமைக்க வேண்டியதாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டுக்கு வர டைம் ஆகுது, அதனால தான் கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாங்க அங்கிள் சாப்பிட்லாம், இன்றைக்கி விசேஷ நாளுன்றதுனால நீ கடையிலேருந்தே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், இன்றைக்கி போய் என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா உனக்குமா ஞாபகம் இல்லை, கண்டிப்பாக முத்து மறந்துருக்க மாட்டான், அவன் நல்லாவே ஞாபகம் வச்சுருப்பான், என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாள் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. போன வாரம் வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேங்க, கோயிலுக்கு போகணும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ டென்ஷனில் மறந்துட்டுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் விழுகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து வராங்க. கண்டிப்பாக முத்து உன் பிறந்தநாளை மறந்துருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே முத்து இங்கே எங்கட போகிற, இன்றைக்கி என்ன நாளுன்னு தெரியுமா, இன்றைக்கி என்ன நாள், சனிக்கிழமை, கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, கொஞ்சம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. முத்துவாச்சு உன் பிறந்தநாளை ஞாபகம்
வச்சுருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரியல அண்ணாமலை. ஊரில் இருக்கிற விஷயத்துக்கு உங்கள் பிள்ளை போகிறான், ஆனால் உங்களோட பிறந்த நாளை நாங்கள் மறந்தது சரிதான், ஆனால் அவன் மறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி விஜயை வந்து நக்கலிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மேலே தாளத்தோட சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம முத்துவும் மீனாவும் வரிசை தட்டோட எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. இனிய பிறந்த நாள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் வந்து விஷ் பண்ணுறாங்க. முத்து அண்ணாமலைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட உன் பிறந்தநாளை மறந்துட்டியோன்னு நினச்சேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காலையிலே எழுந்து விஷ் பண்ண தான் நினச்சேன். சரி நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா, சரி இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன். நான் ஏன் பிறந்தநாளை கூட மறக்குவோம்ப்பா, ஆனால் கண்டிப்பாக உங்களோட பிறந்தநாளை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ரவி கிட்ட சொல்லுன்னு ரவி கொஞ்சம் கோச்சிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்து இருந்துட்டு இன்றைக்கே ரொம்ப நல்ல நாள் தானே, பேசாமல் வேலைக்கு இன்றைக்கே பூஜை போட்டுருவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேனை சுற்றி பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தான் பிள்ளை மேலே மேலே உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததாக சண்முகமும் அவங்களோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க. இவர் தான் எங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல புள்ளைய பெற்று வளர்த்துருக்கீங்க, வீட்டுக்கு வந்த மருமகளும் ரொம்ப நல்ல மருமக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வேனை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து வேனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீதா இருந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகிறாங்க. திடீர்னு ஒரு அம்மா மேலே இடிச்சிட்ட உடனே கழுத்தில் இருக்கிற தாலி செயினை காணும். சீதா இருந்துட்டு தாலி செயினை காணும்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அழுந்துட்டு இருக்காங்க. மீனாவே போகிற போக்கில் இடிச்சிட்டு போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.